ஃபர்ஸ்ட் ரவுண்டில் தேர்ட் மேட்சா ஜிஎன்எஸ் ஒத்தக்கடை விசஸ் போல் முதல் பாலே பனிஷ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக பவுண்ட்ரி போக வாய்ப்பு இருக்கும். நல்ல ஸ்டாப்புங்க. ரன்னிங் பிட்வீன் குயிக்காகவே இருப்பாங்க ரெண்டு பேருமே. யங்ஸ்டர்ஸ் ரஞ்சித் மற்றும் விஷ்ணு. கடை விசஸ் உசிலங்குளம். ஏறி கமிட் ஆகி பெரிய ஷாட்டுக்கு போனாங்க. சான்ஸ் ஃபார் ஆறான்னு பார்ப்போம். 6 ரஞ்சித் பட்லந்திர முதல் 6 இன்றைக்கி டோர்னமெண்ட்டில் வர முதல் 6. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சேனலில் இன்றைக்கி தான் பார்க்குறோம் ரஞ்சித்தை. வெல் பிளானா இல்லை டீசெண்டாக விளையாடக்கூடிய பேட்ஸ்மேன் ரஞ்சித். ஏறி கமிட் ஆகி தரையாக போயிருக்கு. கேப்பில் தாண்டி அடிச்சு குயிக்காக போயிருக்கு. இங்கே பவுண்ட்ரி பேக் டு பேக் ஒரு 6 நாளாக பதிவு பண்ணியிருக்காங்க ரஞ்சித் ஏர்லியா. ஸ்விட்ச் திரும்பினாங்க. ஸ்விட்சில் கொஞ்சம் தெளிவாக விளையாடக்கூடிய பேட்ஸ்மேன் ரஞ்சித். டாட் பால் குயிக்கராக வந்திருக்கு. லாஸ்ட் மோர் ஏறி கமிட் ஆகி பெரிய ஷாட்டுக்கு போனாங்க. மிட் விக்கெட் ரீஜனில் குயிக்கராக ட்ராவல் ஆயிருக்கு. 6 பேக் டு பேக் இந்த ஓவரில் 2 6 ஒரு நாளாக பதிவு பண்ணியிருக்காங்க ரஞ்சித். 1 மோர் கட்டுக்கு போனாங்க. ஃபீல்டர் நல்ல ஸ்டாப்புங்க. யங்ஸ்டர் அட் லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க. இந்த ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவே போயிருக்கு. இதில் 19 ஆடி இருக்காங்க. ஜீனா சுத்தக்கடை செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். ஏறி கமிட் ஆகி பெரிய ஷாட்டுக்கு போனாங்க. தப்பான பாலை நல்ல ஸ்டாப் கூட. ஃபீல்டர் 1 பவுன்ஸில் சிங்கிள். ஸ்டேக்கில் விஷ்ணு ரொம்ப நேரம் ஸ்டேக்கில் இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்றதை பார்த்துருவோம். விஷ்ணு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். நெக்ஸ்ட் ஒன் டாஸ் பாலை ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் எடுத்தாங்க. டிஸ்டன்ஸ் போயிருக்கான்றதை பார்த்துருவோம். நல்ல டேக்கன் லைனில் விக்கெட். தான் சந்தித்த முதல் பந்தே விக்கெட்டிலேருந்து வெளியே போகிறாங்க விஷ்ணு. ஆல் லைக் விஷ்ணு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேக்கில் பிரவீன் நியூ பேட்ஸ்மேனாக வந்த முதல் பாலே ஹியூஜ் 6 நினைக்கிறேன். மிட் விக்கெட் ரீஜனில் வர முதல் 6 ரெயின் பேட்லேருந்து வந்திருக்கு. இது வரைக்கும் உள்ளே நின்று செட்டில் நின்று அடித்த மாதிரி அடித்தார். இந்த அடியை தான் சந்தித்த முதல் பந்தே 6 அடிக்கிறது கஷ்டம் பண்ணியிருக்காங்க பிரவீன். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை இன்சைட் ஆச்சு. ரன் அவுட். செட்டில் நின்று பேட்ஸ்மேன் ரஞ்சித் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் விக்கெட்டிலேருந்து வெளியே போகிறாங்க. ஹார்லக் ரஞ்சித். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை இன்சைட் ஆச்சு. யங்ஸ்டர் நல்ல ஸ்டாப் கூட. சிங்கிள். சிவா ஷேக்கில். நெக்ஸ்ட் ஒன் ஒய்டு ஏக்கரில் ஒய்டாக போட்டிருக்காங்க. ஒய்டு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. தரையாக கேப்பில் தான் போயிருக்கு. ரன்னிங் முடியுன்னு பார்ப்போம். சிங்கிள் தான் நினைக்கிறேன். சிங்கிள் லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க. இதில் 29 ஆடி இருக்காங்க. ஜிஎன்எஸ் சுத்தக்கடை இதோட ஃபர்ஸ்ட் பால். ஸ்ட்ரைக்கில் சிவா டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஒய்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அடித்து பார்த்துருக்கலாம். ஒய்டு. அப் டு ஏக்கரில் குயிக்கராக போட்டாங்க. லெக் பை மூலியமாக ஒரு சிங்கிள் அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் யங்ஸ்டர் அங்கே வரைக்கும் போய் பால் எடுத்திருக்காங்க. சிங்கிள் அலோவ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் நல்ல த்ரோவும் கூட. நெக்ஸ்ட் ஒன் டாஸ் பாலாக கரெக்டாக பனிஷ் பண்ணியிருக்காங்க. செவத்தில் படிச்சுனா கண்டிப்பாக 6 தாண்டி இருக்குது. 6 பிரவீன் பேட்லேருந்து முதல் 2வது 6. லோ டாஸ் ஆக்கிங் பண்ணி தரையெல்லாம் போயிருக்கு. ஒரு 6க்கு அப்புறம் தரையில் ஆடினாங்க. நல்ல ஸ்டாப் கூட. ரன்னிங் பிட்வீன் 2 ரன்னு கால் பண்ணியிருக்காங்க. நல்ல கால். ஈஸி டூ. தப்பான பால் வைட். நெக்ஸ்ட் ஒன் குத்து நேரத்தில் நல்லாவே திரும்பி இருக்கு. டாட் பால் மோர் இன் திஸ் ஓவர். அகெயின் வைட். பேக் டு பேக் வைட். நெக்ஸ்ட் ஒன் லோ டாஸாக கனெக்ட் பண்ணியிருக்கலாம். அப் டு அக்கிங் நிலத்தில் டாட் பால் கம்பேக் கொடுத்துருக்காங்க. பவுலர் 2 வைடை விட்டு கொடுத்தாலும் அடுத்த பால் டாட்டா பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஒன் மோர். அகெயின் ஒய்டை வெரைட்டி அடித்தாங்க. பால் ஸ்டாப் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். யங்ஸ்டர் தடுக்க முடியலை. பவுண்ட்ரியும் கிடச்சிருக்கு. பவுண்ட்ரி. அட்லாஸ்ட் இந்த பவுண்டரியோட இந்த ஓவரையும் முடிச்சு கொடுத்துருக்காங்க. 4th ஓவர் ஸ்டார்ட் பண்ண தினேஷ். டாஸ் பாலை கிளாசிக்காக எடுத்தாங்க. சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி கிடச்சிருக்கு நினைக்கிறேன். பவுண்ட்ரி. சிவா பேட்லேருந்து முதல் பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை ஒய்டை விலைக்கு போட்டாங்க. ஒய்ட். குத்துனது பந்து நல்லா திரும்புது. ஆனால் இடத்துல இன்னும் கரெக்டாக போடல. நல்ல ஸ்டாப் கூட. ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள். ஆல்ரெடி உள்ள செட்டில் நிற்கிற பேட்ஸ்மேனுக்கு பிரவீனுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆல்ரெடி தேவையான ஸ்கோர் ஆடி இருக்காங்க தான் நினைக்கிறேன். அப் டு கேரளா குயிக்கராக வந்திருக்கு. டாட் பவுல். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. டாப் ஆச்சு டிஸ்டன்ஸ் போல். கேப்பில் தான் பிளேஸ் ஆகிருக்கு. ரன்னிங் பிட்வீன் 2 ரன் ஓடி இருக்காங்க. ஈஸி டூ. மோர் வைட்.
ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. இந்த தடவை பெரிய ஷாட்டுக்கு போனாங்க. கரெக்டான மீட்டு இருந்திருக்கு. மிடில் 6. பிரவீன் பேட்லேருந்து முதல் 6 இந்த ஓவரில். நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை அவுட்லேருந்துல டாட் பாலோட இந்த இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. சிலங்குளம் ஒரு முடியல 60 ரன் அடிக்காங்க. 2 விக்கெட்லேருந்து ஹை ஸ்கோர் மேட்ச் நினைக்கிறேன். இது வரைக்கும் ஆடாத ஸ்கோர். சரி, நான் சொத்தக்கடை அடிச்சிருக்காங்க. பவுலிங் சைடும் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. பார்த்துருவோம். யங்ஸ்டர் கிஷோர் முதல் பாலே டிஸ்டன்ஸ் போயிருக்கா அப்படின்றத பார்த்துருவோம். நல்ல டேக்கன் லைனில் பிரவீன் விக்கெட்டோட இந்த இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஜிஎன்எஸ் சொத்தக்கடை. நெக்ஸ்ட் ஒன். 5 தடவை பாக்ஸுக்குள்ளே தெளிவாக அடித்தாங்க. ஒயிட். நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. தப்பு பண்ணியிருக்காங்க. சான்ஸ் ஃபார் நல்ல டேக்கன். பேக் டு பேக் 2 நல்ல டேக்கன். நல்ல 2 நல்ல கேட்சை பிடிச்சி கொடுத்துருக்காங்க பிரவீன். ஏர்லியாக 2 விக்கெட்டை பதிவு பண்ணாங்க. அகெயின் இங்கே 1 பவுன்ஸில் ஃபீல்டர் கை நோக்கி சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக சிங்கிள் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த டீமில். நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை பெரிய சுற்றுலுக்கு போனாங்க. கண்டிப்பாக அந்த மரத்தில் பட்டுச்சு. 6 பால கரெக்டாக பனிஷ் பண்ணிட்டாங்க. இந்த தடவை குத்துனதில் நல்லாவே திரும்பியிருக்கு. தரையில் நல்ல ஸ்டாப் இங்கே மாறி ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் இன் திஸ் ஓவர். ஏறி போனதை பார்த்து விலைக்கு போட்டாங்க. இங்கே செகண்ட் பாக்ஸ் இல்லை. ஒயிட். லாஸ்ட் ஒன் மோரி ஏறி போனாங்க. எஜ் இருந்திருக்கு. பேட்டில் விக்கெட் அட் லாஸ்ட். ஒரு ஆரை விட்டு கொடுத்தாலும் ரிமைனிங் உள்ள பந்தில் 3 விக்கெட்டை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏர்லியா கிஷோர் யங்ஸ்டர் அட் லாஸ்ட் இந்த விக்கெட்டோட இந்த ஓவரையும் முடிச்சிருக்காங்க. ஒரு முடிவில் 10 ரன் ஆடி இருக்காங்க. சிலங்குளம் தென்காசி முதல் பாலே நோ பால் நினைக்கிறேன். அம்பேர் நோ பால் கொடுத்துருக்காங்க. நோ பால். 5 தடவை நல்ல லென்த் பிடிச்சிட்டாங்க. நல்ல ஒரு லைன் அண்ட் லென்த் இங்கே தென்காசி கீழே இருந்து டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். அப்போ கரெக்டாக எஜ் இருந்திருக்கு. பேட்டில் விக்கெட். இயர்லியாக இந்த ஒரு விக்கெட்டை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. தென்காசி பேர் அப்பீல் பண்ணி கொடுக்குறதுக்குள்ள என் பேட்ஸ்மேன் மூவ் ஆகிட்டாங்க விக்கெட் அப்படின்னு. இந்த தடவையும் பேட்டில் ஏஜ் இருந்திருக்கு. விக்கெட் நினைக்கிறேன். விக்கெட். பேக் டு பேக் 2 விக்கெட்டை இயர்லியாக குயிக்கராக பதிவு பண்ணியிருக்காங்க தென்காசி. ஹேட்ரிக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். இன்சைட் ஆச்சு. நல்ல ஸ்டாப்புங்க. கீப்பர் விட்டுருந்தா கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிருக்கும். நல்ல ஸ்டாப் கீப்பர் ரஞ்சித்னா. டாட் பால். இந்த தடவை டாப் பேட்ச் கேட்ச் எடுக்க முடியுமா? மின்னல் வேகத்தில் போயிருக்காரு ரஞ்சித். அங்கே நல்ல டேக்கன் கூட கீப்பர் இருந்து அங்கே லெக் ஸ்டம்ப் ஒரே ஓடி எடுத்திருக்காங்க இந்த விக்கெட்டை. நல்ல டேக்கன். நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் இங்கே ரஞ்சித். தெரியும் மதுரை டிஸ்ட்ரிக்டில் இது வரைக்கும் பீக்கில் விளாண்டுருக்காங்க டீசெண்டாக. இந்த ஓவர்லேயும் ஏழையா 3 விக்கெட்டை பதிவு பண்ணி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன். 1 பவுன்ஸாக ஒய்டான்னு பார்ப்போம். பெட் ஸ்டார்ட்னா பிரவீன் முதல் பாலே இங்கே சிங்கிள் ஓவர் ஸ்டார்ட் பண்ணாங்க. செகண்ட் ஒன். உடச்சு போடப்பட்ட பந்து ஒய்டு. நெக்ஸ்ட் ஒன். 5 தடவை 4 லென்த் பிடிச்சாங்க. நல்ல ஒரு லைன் லென்த் இங்கே பிரவீன் கையில் டாட் பால். 5 தடவை குத்துனது நல்லாவே திரும்பியிருக்கு கீப்பர் கையில் டாட் பால். பேக் டு பேக் டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க பிரவீன். 5 தடவை ஹுட்ல இருந்து டாட் பால். லாஸ்ட் மோர் நல்லாவே வந்திருக்கு. பேக் டு பேக் டாட்டா மட்டுமே பதிவு பண்ணியிருக்காங்க பிரவீன். லாஸ்ட் மோர். லாஸ்ட் ஸ்டார்ட் பாலோட இந்த ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காங்க பிரவீன். இன்னிங்ஸோட ஃபைனல் ஓவர் ஸ்டார்ட்னா யங்ஸ்டர் கையில் கொடுத்துருக்காங்க. ஒத்தக்கடையை சேர்ந்த ஆதில் 9வது தான் படிக்கிறாப்புல. 14 வயசு தான் அது. ஃபர்ஸ்ட் பால் அப் டு ஹேக்கிங் லென்த்தில் டாட்டோட இந்த ஓவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆதில் யங்ஸ்டர் மதுரை டிஸ்ட்ரிக்டில் வளம் வந்து கொண்டு இருக்கும். யங்ஸ்டரில் இவர் ஒருத்தர். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மதுரை டிஸ்ட்ரிக்டில் யங்ஸ்டரை பார்க்குறோம். நல்லா போட்டிருக்காங்க. முதல் பாலை நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த பந்து என்ன பண்ணுறான்ற பார்ப்போம். ஆதில். நெக்ஸ்ட் ஒன். ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் சான்ஸ் ஃபார் கேப்பில் தான் போயிருக்கு. கம்பியில் போட்டிருக்கு. நல்ல ஸ்டாப் கூட சிங்கிளான்னு பார்ப்போம். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். வேரியேஷனுக்கு ட்ரை பண்ணாங்க. பேட்டில் ஏஜ் இருந்திருக்கு. விக்கெட். அங்கே விக்கெட் அம்பையர் சொல்கிறதுக்கு முன்னாடி தானாகவே நடந்துட்டாங்க. நல்ல ஒரு டீம் கோஆர்டினேஷன். ஆல்ரெடி இந்த மாதிரி ஏஜில் தான் இன்னொரு பேட்ஸ்மேனும் வெளியே போனாங்க விக்கெட்டை ஒத்துக்கிட்டு. தப்பான பால். கொஞ்சம் திருத்திக்கணும் ஆதில். டான் உடச்சு போடப்பட்ட பந்து ஸ்டிக்கை பார்த்து போட்டாங்க. அவங்க ஒய்டா மாதிரி இருக்கு. ஒய்ட். ஆஃப்டர் ஹேக்கிங் நேரத்தில் தெளிவாக பதிவு பண்ணாங்க. டாட் பால். ரன் அப்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு. ரைட் ஆம் பவுலர். இந்த தடவை மாடிக்கலாம் நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப். ஈஸி டூ.
நெக்ஸ்ட் ஒன். ஏறி கமிட் ஆகி பெரிய சுத்தலுக்கு போனாங்க. 6க்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். டிஸ்டன்ஸ் போயிருக்கு 6. இந்த இன்னிங்ஸை முடிச்சிருக்காங்க. மேட்ச் 1 பை ஒத்தக்கடை. வெல் பிளேட் பை சுலங்குளம்.